Google ஆப்ஸ்க்குள்ள இந்த பிப்ரவரி மந்த்ல பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லலாம். 10 விதமான ஆப்ஸ்க்கும் 10 விதமான அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது என்ன, ஏது, எப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது YouTubeல தான். YouTubeல முழுக்க முழுக்க ஏஐ பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வராங்கன்னு சொல்ல முடியும். இன் கேஸ் நீங்க இப்ப ஆஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா ஏஐ யூஸ் பண்ணலாம். வீடியோ ஃபுல் ஃப்ளெட்ஜா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 டாட் கிளிக் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுவுமே ஜெமினியோட இன்டகிரேட் பண்ணது தான். டைரக்டா டேப் பண்ணி அந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா எந்த வகையான கண்டென்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க முடியும். உதாரணத்துக்கு மிஸ்டர் பீஸ்டோட வீடியோ இருக்கு அப்படின்னா அது வந்து ஏஜ் சம்பந்தப்பட்ட வீடியோ அப்படின்னா அந்த ஏஜ்ல வந்து எது பெஸ்ட் ஆனது, எது வந்து வேர்ஸ்ட் ஆனது, எந்த ஏஜ் பீப்புள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஏஐல வந்து சமரைஸா கேட்க முடியும். அதுவுமே டைம் ஸ்டாம்ப் விதமா நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இப்பயுமே பார்த்தீங்கன்னா சில பல இன்டகிரேஷன் பண்ணி இன்னுமே அதை வந்து ஃபாஸ்டா வந்து மாத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். சில வீடியோஸ்ல இது ஷோ ஆகிறது இல்ல. இருந்தாலும் ஓரளவுக்கு ஹை டெஃபினிஷன் வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே ஷோ ஆகுது. ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தீங்க, அதுவும் மியூசிக் கிரியேட்டரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வியூயிங் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் அது வேற லெவலா இன்டகிரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பேக்ரவுண்ட் தனியா செதுக்கி இருக்காங்க லைட் ஆப்ஷன்ல. ஸோ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் சேனலை உள்ளே போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி தெரியும். ஆனால் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பேனரும் அந்த லோகோவும் வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். எஸ்பெஷலாக மியூசிக் கிரியேட்டர்ஸுக்கு மட்டுமே இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரின் ஆர்டிஸ்ட் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. தேவைப்பட்ட இந்தியன் ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாங்களாலும் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமா. ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லலாம். யூடியூப் மியூசிக்கில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஏதாவது லைவான கான்சர்ட் வந்து நிறைய நடக்கும் இல்லையா, அந்த கான்சர்ட்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இன்கேஸ் அந்த கான்சர்ட் முடிஞ்சிருச்சு, அந்த லைவ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அங்கேயே பார்த்தீங்கன்னா லைவ் சேட் ரிப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்டகிரேட் ஆகுன்னு சொல்ல முடியும். அதாவது அந்த லைவ் கான்சர்ட்டே முடிஞ்சாலும் சரி, நீங்கள் அந்த கான்சர்ட்டை அகெயின் ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் கான்சர்ட்னா, ஸோ நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது இங்கே லைவில் ரிப்ளே பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்களே, அது இங்க வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கு, பாப்அப் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இது போல கான்சர்ட்டோட லைவ்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் அதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது நீங்க லைவ்ல இருக்க மாதிரியான ஃபீலிங்கே வந்து ஒன்ஸ் அகைன் ரீலிவ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது லைக் மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, நம்ம எந்தெந்த மியூசிக்லாம் லைக் பண்ணமோ அது மட்டுமே ஒரு சின்ன பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும் இல்லையா, அங்கே நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கடைசி எந்த சாங்கை ப்ளே பண்ணீங்களோ அதை வந்து அழகாக வந்து பார்த்துக்க முடியும். இதே போல் பார்த்தீங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ளே பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க ஆப்ஷன்லேயே இங்கே ஃபைண்ட் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே இருந்தும் இன்டகிரேட் பண்ணி நீங்கள் வந்து ஃபைனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆர்டிஸ்டோட சாங் இருக்கோ அதை வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். ஐகான்ஸ்லையும் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இதே போல் சாம்பிள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மாதிரியே வந்து வீடியோ ப்ளே ஆகும் இல்லையா, மியூசிக் வீடியோஸ் எல்லாமே அதெல்லாமே நல்லா இருக்குது. அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா கோ டு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே போகும்போது எல்லாமே ஓகே, ஸ்பெசிஃபிக்காக அந்த சாங்கை கிரியேட் பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கு போகணும். ஆனால் சில நேரங்களில் ஸ்பெசிஃபிக்கான ஹீரோஸுக்கு மட்டும்தான் அது போகுதுன்னு சொல்லலாம். ஒரு சாங் இருக்குன்னா அந்த சாங்கை கிரியேட் பண்ண ஆர்டிஸ்ட் சாய் அபியங்கர், அனிருத்தோ இல்லை ஏஆர் ரஹ்மானோ அங்கே தானே போகணும். ஆனால் ஹீரோ சைடில் இருக்க பிளேலிஸ்ட்டுக்கு போகுது. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து தேர்டாக பார்க்க போகிறது கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளே தான். கூகுள் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதுலேயும் முக்கியமாக கலெக்ஷன் ஆப்ஷனில் ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாது. நார்மலாக ஒரு பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கும் கலெக்ஷன் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அங்கே வேர்ஸ்டேலான கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோஸ்க்குள்ளே இருக்க ஒரு ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஃபோட்டோஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கலெக்ஷனுக்குள்ளே சின்ன ஒரு ஆரோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிரேட்டர் தென் சைன் மாதிரி இருக்குது. இங்கே நீங்கள் டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எப்போ வந்து கிளிக் ஆயிடுச்சு, எப்போ வந்து கிரியேட் ஆனிச்சு அப்படிங்கிறது இப்போ February 9th அப்போ கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கான தனியான ஒரு பேனர் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. கூடவே அந்த டேஸில் என்னெல்லாம் இமேஜ் வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆனிச்சு அப்படிங்கிறதும் ஷோ ஆகுது. அதை ரீடச் பண்ணீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ்குள்ளே போயிடுதுன்னு சொல்லலாம். இதே போல் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயும் ஒரு சூப்பரான ஃபீச்சரை ஆல்ரெடி இருந்த ஃபீச்சரை இன்னும் கொஞ்சம் படிட்டிங்கிறீங்களா பார்த்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இருந்த அந்த கிரியேட்டர் டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை இன்னமே பார்த்தீங்கன்னா நல்ல வேர்ஸ்டைலாகவே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரீமிக்ஸ் ஆகட்டும், கலெக்ஷன் ஆகட்டும், இது போல் பல ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா அங்கேயே இப்போ டினோடாக வந்து கொடுத்துருக்காங்க. முன்ன வந்து தேடி தேடி தான் போய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அனிமேஷன் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமா ஃபோட்டோஸ் ஆகட்டும், சினிமா வீடியோஸ் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஹைலைட்டட் வீடியோஸ் இது எல்லாத்துக்குமே தனித்தனியான செக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு டூல் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த எந்த டூல் வேணுமோ அதை வந்து ஈஸியாக டேப் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதை வேணாலும் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். கூடவே கடைசியாக ஆஸ்க் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இனிமே மெட்டாயே உங்களால் கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளேயும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். நீங்கள் வேறு விதமாக இது யூஸ் பண்ணலாம். அதாவது உங்கள் ஃபோட்டோஸை சர்ச் பண்ணுறதுக்கு இனிமேல் மெட்டாயே ஒரு டூலாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே தான் ஒரு ட்ரிக்கியான விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். இதை நீங்கள் அக்சஸ் பண்ணுறது மூலியமாக
மெட்டா ஏஐயால உங்க எல்லா கேலரி ஃபோட்டோஸையும் பார்க்க முடியும். அத வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும். அத பார்த்தீங்கன்னா, விசிபிளா ஸ்கேன் பண்ண முடியும். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா, தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆனா கிளவுட்ல நீங்க ஸ்டோர் பண்றதுக்கும், மெட்டா ஏஐட்ட குடுக்குறதுக்கும் 2மே ஒண்ணு தான்னு சொல்ல முடியும். ஸோ இது மூலியமா ஜஸ்ட் வேர்ட்ஸ் மூலியமா இப்போ உதாரணத்துக்கு நான் கேக்ன்னு போடுறேன்னா, கேக்ல என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் என்னோட கூகுள் ஃபோட்டோஸ்குள்ள இருக்கோ, அது எல்லாமே அரேஞ்ச் ஆகும்னு சொல்லலாம். இது மூலியமா ஸ்பெசிஃபிக்கா ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபோட்டோஸ நம்மளால கண்டுபிடிக்க முடியுமானா, தாராளமா கண்டுபிடிக்கலாம். எப்படி வேணாலும் இத வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். வாய்ஸ் மூலியமாவோ, டெக்ஸ்ட் மூலியமாவோ, எது மூலியமானாலும் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ற மாரி வச்சிருக்காங்க. ஆனா, மெட்டா ஏஐ ஒவ்வொரு முறையும் உங்க ஃபோட்டோஸ பார்க்கறது உங்களுக்கு ஓகேனா மட்டும் இந்த ஆஸ்க் அப்படிங்கிற ஃபீச்சரை எனேபிள் பண்ணுங்க. திஸ் இஸ் மை பெர்சனல் ரிக்வெஸ்ட். பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்ல அந்த பக்கமே போக வேண்டாம். அடுத்து 4வதா பார்த்தீங்க அப்படின்னா, ஜெமினி ஏஐக்குள்ள எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போறேன். இப்போ ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் மட்டும் சொல்றேன். நீங்க திங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா, அதுல வந்து லாங் டெர்ம் ஆன்சரும், ரிசர்ச்சபிளான ஆன்சரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஸோ அத நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு லாங் டைம் எடுத்துக்குது அப்படின்னா, அந்த திங்கிங் ஃபீச்சர் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு லாங் டைம் எடுத்துக்குது அப்படின்னா, ஆன்சர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து டேப் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட் மோடுக்கு போயிடுது. திங்கிங்கில் இருந்தாலும் இன்ஸ்டடாக ஆன்சர் வேணும், எனக்கு ரைட்டான ஆன்சர் உடனே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆன்சர் நவ் பட்டனை வந்து பக்கத்தில் கிளிக் பண்ணாலே போதுமானது. உடனடியாக ஆன்சர் வந்துடுது. இது திங்கிங் மோடில் இருக்கிறப்ப மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃபாஸ்ட்டில் இருக்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் வரும் அப்படிங்கிறதுனால எந்த வகையான பிரச்சனையுமே இல்லை. நெக்ஸ்ட் 5ஆ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்குள்ள இருக்க ஃபீச்சர் தான். கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வைப் அப்படிங்கிற ஆப்ஷன் நிறைய வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த வைப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸோ, உங்களோட நைட் டின்னரோ, இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ, இல்லை லஞ்சோ எல்லாத்துக்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாப் ஆகுதுன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா லிட்ரலி சில நேரங்களில் புஷ்ஷும் பண்ணுறாங்க. ஆட்வர்ட்ஸ் மாதிரியே புஷ்ஷும் பண்ணுறாங்க. இருந்தாலும் நியூவாக ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வைப் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ஸ் டேலாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கான்னு சொல்ல முடியும். இது லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட்லேருந்து 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதில் எங்கே, எப்படி, எந்தெந்த விஷயங்கள்லாம் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே பார்த்துக்க முடியும். இன்னும் சில ஃபீச்சர்ஸும் வந்திருக்கு. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அடுத்து 6ஆ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கூகுள் மெசேஜர் தான். கூகுள் மெசேஜருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்ல போகிறேன். இனிமேல் ஆர்சிஎஸ் மெசேஜ் நமக்கு வந்து வரப்போகிறது இல்லை. டியூ டு சம் இஷ்யூஸால் பார்த்தீங்கன்னா பல நாடுகளையும் அதை வந்து தடை பண்ணிட்டாங்க. கூகுளுமே பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இனிமேல் இன்டர்நெட் மூலியமாக நம்மளால் எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் அதுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும் போல இருக்குது. தென் நீங்கள் நார்மலைஸ்டாக ஒரு இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கான ரீமிக்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நல்லாவே அதை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். லிட்ரலி பார்க்கும்போது நானோ பனானா ஃபீச்சர்ஸ் இதுக்குள்ளேயும் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சில டெம்ப்ளேட்லாம் வச்சிருப்பாங்க. அதாவது டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணுறது மூலியமாகவே நானோ பனானா உங்கள் இமேஜை அழகாக வந்து எடிட் பண்ணி கொடுத்துரும்னு சொல்லலாம். இன்ஸ்டெட் ஆஃப் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லை டெம்ப்ளேட்டே எனக்கு வேணும் அப்படின்னா பாட்டம்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலியமாக அந்த இமேஜ் வந்து எடிட் ஆயிரும்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே தான். எஸ், கூகுள் ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா இப்போ யூஐ சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு மோடுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப், கேம், சர்ச், புக்கு இது போல் விஷயங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கொரியன் மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து வந்துட்டு போகும். இதே போல் நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஆப்பை வந்து அப்டேட் பண்ணும்போதோ இல்லை இன்ஸ்டால் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஆப்ஷன் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்குரில் அப்படிங்கிற ஆப்ஷன் வருதான். ஸோ அது வந்து ஒரு மாதிரி த்ரெட்டிங் மாதிரியா லூப் மாதிரி வரும். பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது பிக்சல் டிவைஸுக்கு எப்பயோ வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் ஆண்ட்ராய்டு, ஸ்டாண்டர்ட் ஆண்ட்ராய்டு, ஆண்ட்ராய்டு 10, 11, 12, 13, 14, 15, 16க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். பார்க்க நல்லா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து 8ஆவதாக பார்க்க போகிறது கூகுள் ஆப்ஸோட அப்டேட் தான். கூகுள் ஆப்ஸ்குள்ள ஒரு விஷயத்தை வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஐக்கான ஓவர் வியூ இருக்கும் இல்லையா? அந்த ஏஐக்கான ஓவர் வியூவை பார்த்தீங்கன்னா சோர்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இனிமேல் நீங்கள் டேப் பண்ணி எந்தெந்த சோர்சஸ்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்த்துக்க முடியும். முன்ன வந்து ஒரு ஊர்ஜிதமாக தான் கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து எடுத்திருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர உள்ளே அங்கே போகிற ஆப்ஷன் இல்லை. ஆனால் இப்போ வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். கூடவே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் பிரைமரியாக யூஸ் பண்ணுறீங்க, செகண்டரியாக யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். உதாரணத்துக்கு நான் செகண்டரியாக பார்த்தீங்கன்னா தமிழ் யூஸ் பண்ணுறேன், பிரைமரி இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். கூடவே அங்கே வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ரீட் அவுட் ஆகும். தமிழ், இங்கிலீஷ் உங்களுக்கு தேவையான எந்த லாங்குவேஜ் இருந்தாலும். அதே மாதிரி ஏஐக்கான ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நானோ பனானாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிசர்ச் பேஸில் இங்கே நடக்கும்போது நானோ பனானா இங்கே தேவையா அப்படிங்கிறது ஒரு கூத்து தான். ஸோ ஏதோ ஒரு ஃபீச்சரை உள்ளே வந்து எதுக்குன்னே தெரியாமல் ஆட் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். கூடவே ஆன்சரபிளும் இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து 9ஆவதாக பார்க்க போகிறது கூகுள் குரோம்குள்ளே தான். கூகுள் குரோம்குள்ளே ஒரு ஆர்டிக்கலை பற்றி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நல்லா ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 3 கிளிக் பண்ணுங்கள். அங்கே லிசன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஒரு பர்டிகுலர் பேஜை வந்து நம்ம லிசன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே டேப் பண்ணுங்கள். இப்போது
நார்மலைஸாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த பேஜை முழுக்க படிச்சுட்டு ஒன் ஆன் ஒன் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ பக்கத்துலேயே ஏஐ ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னமுமே ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி ரியலிஸ்டிக்காக ஹியூமன்ஸ் வந்து பாட்காஸ்ட் வந்து பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க ஏஐ டினோட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இது இப்போ சைலண்ட்டாக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க, சில டிவைஸுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா முன்ன ரீட் பண்ணுறது ரோபோட்டிக் வாய்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஏஐயோட ரீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹியூமன் டச்சோட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன் எந்த மாதிரியான வாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 10வதா பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் கிளாக்குள்ள தான். நீங்கள் ஒரு டைமை செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமை டிசேபிள் பண்ணுறதுக்காகவே 2 ஃபீச்சர் இப்போ கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். 3 டாட் கிளிக் பண்ணுங்கள், இங்கே செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அங்கே டிசேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. டிசேபிள் அலாரம் வித் டேப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. முன்ன ஸ்விட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தது, இப்போ டேப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அலாரம் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்ஃபர்டபுள் ஜோனில் வந்து கொண்டு வரதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்க உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஃபீச்சர் தான் இப்போதைக்கு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. சில அனிமேஷன்லாம் வந்திருக்கு கிளாக் வைஸாக, ஆனாலும் இதுதான் பெஸ்ட்டான ஃபீச்சர் எனக்கு தோணுது. ஓவரால் இவ்வளோ தாங்க, இவ்வளோ ஃபீச்சர் தான் வந்து கூகுள் ஆப்ஸ்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் எந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது போல் டெடிக்கேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஸ்குள்ளேயும் என்னென்ன ஃபீச்சர் வந்திருக்குன்னு யாருமே அவ்வளோ சீக்கிரமாக எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மற்ற விஷயங்களை தான் அவங்க வியூஸ் வந்து அதிகமாக வருமே தவிர இது போல் வீடியோஸ்க்கு வியூஸ் அதிகமாக வராது. இருந்தாலும் மக்கள் தெரிஞ்சுக்கணும், சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கூட ஸ்மாலஸ்ட் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்க்கு வரணும் அப்படிங்கிறத என்னோட தாட். ஸோ அதனால தான் இந்த வீடியோ கண்டினியூவாக மேக் பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட் பண்ணும் கொஞ்சம் கொடுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாகி நடக்கட்டும்.